ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு டம்ளரில் தான் கேக் செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியான இந்த ரெசிபியை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம பொடிச்சு வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 கப் அளவுக்கு பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்ல திக்கான பால் தான், தண்ணி சேர்க்காமல் எடுத்துருக்கிறேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் பால் இந்த மாதிரி கெட்டியாக சேர்க்குறதுனால உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி சேர்க்காமல் பால் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்க் இல்லைனா ஒரு கரண்டி வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த கோதுமை மாவு எல்லாமே நல்லா கரைஞ்சி உங்களுக்கு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் கரைஞ்சி வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுவீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கேக் நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ டம்ளரில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் கோதுமை மாவை டஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. நான் இன்றைக்கி குக்கரில் தான் வேக வச்சுருக்கிறேன். நீங்கள் கடாயில் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். இந்த மாதிரி அடியில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே வச்சு மூடி வச்சுருங்க. நீங்கள் குக்கரில் வைக்கும்போது கேஸ்கட் விசில் எதுவுமே சேர்க்காம ஒரு 30 மினிட்ஸுக்கு அப்படியே வேக விட்டுருங்க. பாருங்கள், 30 மினிட்ஸ் கழித்து சூப்பராக கேக் ரெடியாகி வந்திருக்கு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சாஃப்டான கோதுமை கேக் நமக்கு ரெடி ஆயிரும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த கேக் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மைதா மாவு அன்ஹெல்த்தி அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கோதுமை மாவில் வீட்டிலையே டம்ளர் இருந்தாலே போதும், சூப்பராக கேக் ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.